அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சாரக் கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். அகத்தாமரை மலர் மீதுரை அருணாச்சல ரமணன், நகைத்தானுற விழித்தானர செகுத்தான் எனதுயிரை, மிகத்தானருள் சுரந்தானென முகவாபுரி முருகன், ஜகத்தாருய வகுத்தான் முறை திருவாசக நிகரே. நமோ ரமணா. நாம் இப்போ இந்த பகுதியில் நான் யார் அந்த கட்டுரையில் 3வது கேள்வியிலேருந்து பார்க்க போகிறோம். முதல் 2 கேள்விகளை போன பகுதியில் பார்த்தோம். அதாவது பகவான் ரமணர் முன்னுரையை சொல்லிட்டு அனுபந்த சதுஷ்டயம்னு யாருக்கு இந்த நூல் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல நேத்தி அப்படின்னு எதெல்லாம் நான் இல்லை அப்படிங்கிறத சொன்னார். அப்போது அதில் ஸ்தூல தேகத்தை இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் ஆன சூக்ஷ்ம சரீரம் அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார். பஞ்ச பிராணா அதுவும் தான் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்தூலம் முடிஞ்சுடுத்து சூக்ஷ்மம் முடிஞ்சுடுத்து. அப்போ காரண சரீரம் காரண தேகமும் நான் இல்லை அப்படிங்கிறது போது அந்த அஜ்ஞானம்தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த பிறப்புக்கே அதுதான் காரணம். அதுவும் நான் இல்லை அப்படின்னு நேத்தி அப்படின்னு பண்ணார். அப்போ 2வது கேள்வி, இதெல்லாம் நான் இல்லைன்னா நான் யார் அப்படின்னு வருது. அப்போ அதுக்கு என்ன சொன்னார்? நேத்தின்னு சொல்லி இருக்கிற அந்த அறிவே நான் அப்படின்னு முடித்தார். அப்போது அறிவு அப்படின்னா அறிவுனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வருது இல்லையா? நம்ம நினச்சிட்டு இருக்கிற அறிவு என்ன? இப்போ ஒரு பொருளை அறிஞ்சிக்கிறோம், இல்லைனா இப்போ நம்ம ஒரு பாடம் படிக்கிறோம், இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், கணக்கு படிக்கிறோம், அந்த மாதிரினா அந்த படிப்பு அந்த அறிவு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா? அப்போது அதாவது புத்தியை உபயோகித்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயத்தை நாம் அறிவு அப்படின்னு சாதாரணமாக உலகியல் நடையில் நம்ம புரிஞ்சுக்கிறது. புத்தி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது என்ன புரிஞ்சுக்கலை அப்படின்னா அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுதான் அறிவா அப்படின்னா இப்போ புத்திங்கிறது அறிவாயிடுறது இல்லையா? இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் பிராணன்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். அப்போது புத்தி தான் அப்போ நானா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. அப்போது உடனே நமக்கு இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கும் போதே விசாரம் பண்ணும் பொழுதே தோணணும், புத்திங்கிறது மாறுபடுறதா மாறுபடலையா? மாறுபடுறது. ஒரு ஆளுக்கே வளர வளர புத்தி கூர்மை மாறுபடுறது. சின்ன வயசில் இருக்கிற புத்தி கூர்மை அப்புறம் 13 வயதுலலாம் இன்னும் அதிகம் மாறுது. 20-25 வயசில் எல்லாம் நல்லா புரியுறது, கணக்கெல்லாம் நல்லா போட முடியும். அப்புறமா 50-60ன்னு ஆகும்போது கொஞ்சம் புத்தி மழுங்கவும் ஆரம்பிக்கிறது. அப்புறம் வயசாகும்போது புத்தி நல்லாவே மறந்து போய்டுறது, ஞாபக சக்தி குறைஞ்சு போய்டுறது. அப்போ புத்தி மாறிண்டே இருக்குது. அப்போ இந்த அறிவுன்னு பகவான் சொல்கிறது நம்ம நினச்சிட்டுருக்கிற அந்த ஐக்யூ, அந்த இன்டெலிஜென்ட் கோஷன், அந்த புத்தி இல்லை அப்படின்னு நமக்கு தெரியறது. இப்போ பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு இந்த கேள்வியிலேருந்து நாம் பார்ப்போம். என்ன சொல்கிறார்? அறிவின் ஸ்வரூபம் என்ன? இதுதான் கேள்வி.
அப்போ பதில் என்ன சொல்கிறாருன்னா, அறிவின் ஸ்வரூபம் சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறார். நம்ம முதலையே சொன்னோம், இந்த நூலில் நிறைய சம்ஸ்கிருத வடமொழி கலந்து இருக்கும். சத்து சித்து ஆனந்தம், அதுதான் அறிவு அப்படின்னு சொல்கிறார். ஒரே வார்த்தையில் சொல்லிடுறார். உபனிஷத்தின் சாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அந்த உபனிஷத்தெல்லாம் பகவத்கீதை பிரஸ்தானத்ரயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சம்மரியாக ஒரு சாரமாக பார்க்கணும் அப்படின்னா அது ரமண பகவானுடைய அறிவுரைகள், அவருடைய டீச்சிங்ஸ் எல்லாமே ஸ்ருதி சார சமுத்தரணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த கூர்ம அவதாரம் பண்ணி அந்த பார்க்கடலை கடையறதுக்காக பகவான் அவதரித்து எப்படி தூக்கினாரோ அந்த மாதிரி இந்த வேதாந்த பிரஸ்தான திரயத்துடைய சாரம் இந்த ஒரு வார்த்தையிலேயே வந்துடுறது. அறிவின் ஸ்வரூபம் சத்து சித்து ஆனந்தம். அப்போ நம்ம இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் இல்லையா? நம்மளுக்கு ஒன் லைன் ஆன்சரை புரிஞ்சு கொடுத்தோன்னா நம்ம உத்தம அதிகாரி, புரியலை அப்படின்னா மந்த இல்லைன்னா மத்தியம அதிகாரி. அப்போ நம்ம கொஞ்சம் விவரமாக பார்க்கணும். நாம் இப்போ நம்ம உள்ளது 40க்கு போனோன்னா அவர் ஆரம்பமே அப்படி தான் ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார்? உள்ளதல உள்ள உணர் உள்ளதோ உள்ள பொருள் அப்படிங்கிறார். அந்த உள்ளது அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லையே அந்த முதல் பாடலில் பல முறை உபயோகித்து அந்த சத்து அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறார். அதாவது இருப்பு அதுதான் சத்து. எது இருக்கிறதோ அதுவே சத்து. கடவுள் இருக்கிறாரான்னு கேட்கவே வேண்டாம், இருப்பதே கடவுள். இருப்பு தன்மை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இஸ்னஸ் அப்படின்பா. இப்போ நம்ம ஒரு வார்த்தையை சொல்லணும்னா ஒரு மலர் மலர்ந்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னு உபயோகிக்கிறோம் இல்லையா? அந்த பூவே வாடி போயிடுத்துனா என்ன சொல்லுவோம்? வாடிய பூ இருக்கிறது. இப்போ இருக்கிறதுங்கிற சொல்ல நம்ம இல்லாமல் பண்ண முடியாது. நம்ம இது பகவத்கீதையிலையும் பார்க்கலாம். அவர் சொல்லுவார், அந்த இருப்பு தன்மையே நான் அப்படிங்கிறது, அந்த ஆத்மாங்கிறது இருப்பு தன்மை அப்படிங்கிறது பகவத்கீதா ஸ்லோகத்துலேயும் வரும். 2வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகம், நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ துவனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. அதாவது எதுக்கு இருப்புத்தன்மை இருக்கிறதோ அதுவே சத்தியம் அப்படின்னு. இருப்புத்தன்மை இல்லாதது மித்யா அப்படிங்கிறத இதை சொல்கிறார். அப்போ அந்த சத்துங்கிறது உள்ளது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ அறிவு இருக்கிறது. சரி, எது இருக்கிறதோ அது அறிவாய் இருக்கிறது, அது புரியுறது. இப்போ அடுத்தது சித்து. சித்துங்கிறது என்ன? சத்துங்கும்போது இருப்புத்தன்மை, சித்துங்கும்போது அதில் இருக்கிற அந்த நோயிங்னஸ். இப்போ நம்ம சத்து அப்படின்னோன்னா அதில் சென்ஷியன்ட்டும் இருக்குது, இன்சென்ஷியன்ட்டும் இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் பலவிதமான ஜீவராசிகள் இருக்குது, எல்லாம் சென்ஷியன்ட். அதே சமயத்தில் இன்சென்ஷியன்ட், அதாவது உயிரினம், அப்புறம் நம்ம உயிர் இல்லாமல், அதாவது இப்போ மரம் செடி கொடிக்கெல்லாம் உயிர் இருக்குது. ஆனால் அதே கல் மண், இப்போ நம்ம நாற்காலி மேஜை அப்படின்னு பார்க்கும்போது அதிலலாம் சென்ஷியன்ஸ் இல்லை இல்லையா? அப்போ அந்த சென்ஷியன்ஸ் அந்த இருக்குது இல்லையா, அது சித்து. அப்போ நம்ம இப்போ சொல்ல போகிற இந்த ஆத்மாங்கிறது இப்போ இவர் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? அறிவின் ஸ்வரூபம் சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிறார். வெறும ஜடமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இருப்புத்தன்மையில் ஜடத்தன்மை இல்லாமல் அறிவுத்தன்மையோடு இருக்கக்கூடியது, அதுவே அறிவு அப்படின்னு. அதாவது அந்த நோயிங்னஸ். இப்போ நம்ம ஏன் இப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம நோவர் அப்படின்னு போட்டக்கூடாது. நம்மளோட அகங்காரத்தை சேர்த்துக்காம அந்த அறியப்படும் தன்மை, அதுதான் அறிவின் ஸ்வரூபம். அதுக்கப்புறம் ஆனந்தம் அப்படின்னு இருக்குது. சத்து சித்து ஆனந்தம்.
ஆனந்தத்தை நோக்கி தான் நம்ம எல்லாரும் போயின்னு இருக்கோம். இந்த சீக்கிங் அப்படிங்கிறோமே, எதை சீக் பண்ணுறோம்? அந்த அமைதியான ஆனந்தத்தை தான் எல்லாரும் தேடின்னு இருக்கோம். அப்போ அந்த ஆனந்தம்ங்கிறது உன்னோட ஸ்வரூபம். அது தெரியாமல் வேற ஏதோ என்னோட ஸ்வரூபம்னு நினச்சின்னு இருக்கும்போது அந்த ஆனந்தத்தை தேட வேண்டியிருக்கு. உன்னுடைய ஸ்வரூபமே ஆனந்தம்னு தெரிஞ்சுடுத்துனா நீ சும்மா இருக்கும் பொழுதே, பகவான் அதுதானே சொல்கிறார், சும்மா இரு அப்படிங்கிறார். சும்மா இருக்கும் பொழுதே உனக்கு ஆனந்தம் இருப்பது தெரியும். ஏன்னா அதுவே உன்னுடைய ஸ்வரூபம். அப்போது இருக்கும் தன்மை, அறிவும் தன்மை, ஆனந்தமாய் இருக்கும் தன்மை, ஆனந்த அறிவாய் இருக்கும் தன்மை, அப்படி போடணும். ஆனந்தம்ங்கிறத குவாலிஃபை பண்ணுறது சத்தையும் சித்தையும். அப்போ ஆனந்தமாய் அறிவாய் இருக்கும் தன்மையே உண்மையான அறிவு அப்படின்னு நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அதான் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு இங்கே சொல்கிறார் அவர். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிறேன், அப்போ எனக்கு அது எப்படி தெரியும் அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த ஸ்வரூப தரிசனம் எப்போது கிடைக்கும்? எப்போதுமே நீ அப்படித்தான் இருக்க. சத்து சித்து ஆனந்தம் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம். ஆனால் உனக்கு தெரியாததுனால அது தரிசனமாக கிடைக்கணும் அப்படின்னு நாம் விருப்பப்படுறோம். ஆத்ம ஞானி ஆயிட்டோன்னா அதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிடும். ஆத்ம ஞானம் கிடைப்பதற்காக அலையும் பொழுது, இந்த மனம் அலையும் பொழுது அதை ஒருமுகப்படுத்தி அந்த ஸ்வரூப தரிசனத்தை நாம் பெறணும்னு விரும்புகிறோம். அப்போது அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, திருஷ்யமாகிய ஜகம் நீங்கிய விடத்து திருக்காகிய ஸ்வரூப தரிசனம் உண்டாகும் அப்படிங்கிறார். நம்ம முன்னாடியே சொன்னோம், எல்லா வேதாந்த சாரத்தையும் இதில் கொண்டு வந்துடலாம். இப்போ பிரஸ்தான திரயத்தில் உபனிஷத்கள், பகவத்கீதை, அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம், அந்த 3 தான் பிரஸ்தான திரயம்னு சொல்லப்படுறது ஆதிசங்கரோடது. அப்புறம் நிறைய பிரகரண கிரந்தங்கள் இருக்குது. இப்போ பிரகரண கிரந்தத்தில் பார்த்தா திருக் திருஷ்ய விவேகம் அப்படின்னு ஒரு பிரகரண கிரந்தம் இருக்குது. அதில் முதல் ஸ்லோகம் என்னன்னு வரும்னா, ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு தத் திருஷ்யம் திருக்து மானசம், இப்படி தான் ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். ரூபம் திருஷ்யம் எது? நம்ம பார்க்குற ஃபார்ம். இப்போ ஏதோ ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு ஒரு கலர் இருக்குது, ஒரு ஷேப் இருக்குது. அப்போ அது பார்க்கப்படும் பொருளாக இருக்குது. ஆனால் நீ எதை வச்சு பார்க்குற? கண்ணை வச்சு பார்க்குற. அப்போ கண் திருக் ஆகிடுறது. சரியா? சரி, அது வரைக்கும் புரியுறது. அப்போது கண்ணை எதை மூலமாக பார்க்குற? ஏன்னா கண்ணுன்னு ஒன்று இருந்து அது மட்டும் பார்க்குறதா, கண்ணுக்கு பின்னாடி ஒன்று வேலை பண்ணுறதா? கண்ணுங்கிறது ஆமாம் ஞானேந்திரியம். அதுக்கு பின்னாடி என்ன வேலை பண்ணுறது? மனஸ். ஏன்னா மனம் இருந்தால் தான் கண் அதை பார்க்கும். நம்ம மனசு எங்கேயோ இருந்ததுன்னா நம்மளே எத்தனை நேரம் நடக்கிறத கண்டுக்காமல் இருந்துடுறோம். இல்லைன்னா சில சமயம் சில பேருக்கு கண் பார்வை, அந்த பார்க்கும் சக்தி சரியாக வேலை பண்ணலை அப்படின்னா அவளால் பார்க்க முடியாது. ஆனால் கண் இருக்கும், அவளுக்கு கண்ணுங்கிற பொருள் இருக்கும், அந்த சென்ஸ் ஆர்கன் இருக்கும். ஆனால் அந்த நர்வ்ஸில் ஏதாவது ப்ராப்ளம், இல்லைன்னா அந்த மைண்டு ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும் பொழுது, இப்போ ஆப்டிக் நர்வ்ஸில் ப்ராப்ளம் அப்படின்னா கண் பார்க்காது இல்லையா? அப்போ கண் மட்டும் இருந்தால் போகாது, கண்ணுக்கு பின்னாடி அந்த பார்க்கும் தன்மை அப்படிங்கிறத மனசு இயக்கணும். அப்போது என்ன ஆகிடுறது? கண் திருஷ்யமாகி மனசு திருக்காயிடுறது. அந்த மாதிரி இந்த ஸ்லோகம், இந்த திருஷ்ய விவேகம் எப்படி நம்மளை கொண்டு போகும்னா, அப்புறம் நீ மனசை பார்க்குற. எது மூலமாக மனசை பார்க்குற? ஏன்னா மனசில் இந்த எண்ணம் வருது அப்படின்னு எனக்கு தெரியறது. மற்றவாளுக்கு தெரியாது என் மனசில் என்ன எண்ணம் இருக்குதுன்னு, மற்றவாளுக்கு தெரியாது, சைக்கியாட்ரிஸ்டுக்கு கூட தெரியாது. நான் சொன்னால் தான் அவளுக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியும். எது மூலமாக நான் என் மனசை அறிகிறேனோ அதுவே ஆத்மா அப்படின்னு அந்த நூல் சொல்லும்.
அப்போ மனசு வந்து திருஷ்யமாயிடுறது, ஆத்மா திருக்காயிடுறது. இப்போ ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம இதுதான் அந்த இன்வேர்டு ஜேர்னி இல்லைன்னா என்கொயரி அப்படின்னு. பார்க்கப்படும் பொருள், பார்க்கும் சக்தி, பார்க்கும் அறிவு. நம்ம இப்போ அறிவுன்னு பேசின்னு இருக்கோம், அதனால் அறிவுன்னே வச்சுப்போம். பார்க்கும் அறிவு அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து திருஷ்யமாக உலக பார்த்துட்டே இருந்தேன்னா உனக்கு இது தெரியாது அப்படிங்கிறார். இந்த உலகம் ஜகம்ங்கிறது வந்து ஒரு திருஷ்யம். அந்த உலகத்தை நீ நீக்கினேன்னா எது மூலமாக நீ உலகத்தை பார்க்குற? முதல்ல நம்ம வந்து கண்ணால் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உடனே கண்ணால் பார்த்தேன்னா சரி, கண்ணு திருக்காருது. கண்ணை நீ எதனால் பார்க்குற? மனசால் பார்க்குற. அப்போ கண்ணு திருஷ்யமாயிடுறது, மனசு திருக்காயிடுறது. அப்புறம் மனசை நீ எதனால் பார்க்குற? ஆத்மாவால் பார்க்குற. அப்போது மனசு திருஷ்யமாயிடுறது, ஆத்மா திருக்காயிடுறது. அப்போது இந்த உலகத்தை நீக்கிங்கும் பொழுது உலகத்தோட நம்ம கண்ணையும் நீக்கணும், அதுக்கப்புறம் அது பின்னாடி இருக்கிற மனசையும் நீக்கிடணும். அப்போ தான் அந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியமெல்லாம் நான் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் நீக்கிட்டேன்னா எது திருக்காக இருக்குது? ஆத்மா திருக்காக இருக்குது. அந்த ஆத்மா மூலமாக உனக்கு ஸ்வரூப தரிசனம் உண்டாகும். அதாவது அப்போது அந்த ஆத்ம நிஷ்டையில் நீ இருப்ப. சும்மா இருன்னு அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, சும்மா ஆத்ம நிஷ்டையில் இரு அப்படிங்கிறார். உலகத்து பின்னாடி போகாமல் நான் செய்கிறேன்னு நினச்சிக்காம, நான் டூவர் அப்படின்னும் இல்லாமல் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த போக்தா, கர்த்தா போக்தா ரெண்டும் இல்லாமல் ரெண்டுத்தையும் விட்டுட்டு நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஆத்மானுபவத்தில் ஆத்ம நிஷ்டையில் சும்மா இரு அப்படின்னு தான் சொல்கிறார். அதுதான் இந்த 4வது கேள்விக்கு பதில். இப்போ 5வது கேள்வி, இப்போ ஜகத்தை நீக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவர் வந்து ஜகம் உள்ள போதே அப்படின்னு கேட்குறார். ஜகம் உள்ள அப்படின்னா தோன்றுகின்ற ஜகம், நிஜமான ஜகம் இல்லை, ஜெகன் மித்யா, பிரம்மைவ சத்தியம். இந்த இடத்துல ஜகம் உள்ள அப்படின்னா நம்ம உடனே அந்த இருப்புத்தன்மை உள்ளே நினச்சிக்கக்கூடாது. இருப்பது போல் தோன்றுவதே மாயை. இல்லாதது போலவும் இருக்கும், ஆனால் இருப்பது போலவும் இருக்கும். இல்லை என்று அதை உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ சில விஷயத்தெல்லாம் இல்லைன்னு உறுதியாக சொல்லிடலாம். அசத்து அப்படின்னு சொல்லுவா, துச்சம் அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். இப்போ வந்து சத்தியம் சொன்னோம். சத்தியம், சத்துனா எது இருக்கிறதோ, எது இருக்கிறதுன்னு எப்படி சொல்கிறது? அதுக்கு டெஃபினிஷன் இருக்குது சாஸ்திரத்தில். என்ன டெஃபினிஷன்? 2. அதாவது திரிகாலேபி திஷ்டதி, 3 காலத்துலேயும் இருக்கணும். ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், 3 காலத்துலேயும் இருப்பது தான் இருப்பு. இப்போ இருக்கும், நாளைக்கு இருக்காதுங்கிறது இருப்பு இல்லை. அதுக்கப்புறம் 2வது நான் நெகேட்டபிள், அது இல்லைன்னே சொல்ல முடியாது, அதுதான் இருப்பு. இப்போ இந்த 2 டெஃபினிஷனும் ஜகத்துக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா பிரளயம் அப்படின்னு வந்துடுத்துன்னா ஜகம் இல்லை, எல்லாம் அந்த பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே அடங்கி போய்டுறது. பிரளயத்துக்கு முன்னாடி பிரம்மன் மட்டும்தான் இருக்குது, ஜகத்து இல்லை. நான் நெகேட்டபிள், ஜகம் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்ல முடியுமா அப்படின்னா பிரளயத்துக்கு அப்புறம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ரத்தா, நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. அப்போது அது சத்தியம் இல்லை அப்படின்னு ஆகிடுறது. அப்போ அசத்துன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், தினம் பார்க்குறோம், தினம் பழகிறோம், காதால் கேட்குறோம், வாயால் பேசுகிறோம், உலகத்தோட உறவாடுறோம். வியாவகாரிகமாக இந்த உலகம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது இருப்பது போலவும் இருக்குது, இல்லாதது போலவும் இருக்குது. அனிர்வச்சனீயம், அதுதான் மாயை. அது சொல்ல முடியாது, இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் சுயமாக அதுக்கு இருப்புத்தன்மை கிடையாது, இண்டிபெண்ட் ரியாலிட்டி கிடையாது. அப்போ அதுக்கு எது ஆதாரம், அதிஷ்டானம்? பிரம்மன். அப்போ பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது தான் ஜகத். அப்போ இந்த ஜகம்ங்கிறது மித்யா. அதனால தான் வந்து இந்த வரிகளில் வந்து ஜகமுள்ள அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்டில் தோன்றுகின்ற அப்படின்னு, தோன்றி மறையும். ஜாயத்தே கச்சதி, அதனால தான் ஜகத்துன்னு பேர். ஜாயத்தேனா பிறக்கும், கச்சத்தேனா அழியும், போயிடும், வரும், போகும் இல்லையா? அந்த ஜகம்
தோன்றுகின்ற ஜகம் இருக்கும் பொழுதே ஸ்வரூப தரிசனம் உண்டாகாதா அப்படின்னு கேட்குறார். ஜகத்தில் இருக்கும்போதே நமக்கு இந்த ஸ்வரூப தரிசனம் உண்டாகாதா? பகவான் உண்டாகாது அப்படிங்கிறார். அதாவது அது என்ன அர்த்தம்னா, ஜகத்தை நீ உண்மைன்னு நினச்சின்னு இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த ஸ்வரூப தரிசனம் உண்டாகாது. ஜகன் மித்தியான்னு நீ தெரிஞ்சுட்டாதான் நீ அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். பிரம்மைவ சத்தியம்ங்கிறத உணர்றதுக்கு முன்னாடி ஜகத்தை நம்ம அது உண்மை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஜெகன் மித்யாங்கிறது தான் நமக்கு சோகத்தையும் மோகத்தையும் போக்க வல்லது. அமைதியான ஆனந்தம் வேணும்னா பிரம்மைவ சத்தியம்ங்கிறது புரியறதோ இல்லையோ, அகம் பிரம்மஸ்மி அப்படிங்கிறது புரியறதோ இல்லையோ, ஆனால் ஜெகன் மித்யாங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ உடனே அவர் கேட்குறார், ஏன் அப்படிங்கிறார். ஏன் ஜகத்தில் இருக்கும் பொழுதே, ஜெகம் உள்ளதுன்னு நினைக்கும் பொழுதே இந்த அறிவு தோன்றாது? இப்போது இதுக்கு நல்ல அந்த வேதாந்த உதாரணத்தை சொல்ல போகிறார் பகவான். திருக்கும் திருஷ்யமும் ரஜ்ஜுவும் சர்ப்பமும் போன்றவை. கற்பித சர்ப்ப ஞானம் போனாலொழிய அதிஷ்டான ரஜ்ஜு ஞானம் உண்டாகாதது. அதுபோல கற்பிதமான ஜகத் திருஷ்டி நீங்கினாலொழிய அதிஷ்டான ஸ்வரூப தரிசனம் உண்டாகாது. இன்றைக்கி இப்போ இதை சொல்லும் பொழுது எனக்கு பகவான் எப்படிலாம் சொல்லித்தரார் பாருங்கோ. இன்றைக்கி இந்த ரமணாசிரமத்தில் இப்போ இரவு உணவு சாப்பிட்றதுக்காக நாங்கள் போன பொழுது அந்த வழியில் ரொம்ப சின்ன அந்த இதில் இந்த கையெல்லாம் நம்ம சுத்தப்படுத்துகிற இடத்துல ஒரு சின்ன பாம்பு ஒன்று நெளிய ஆரம்பிச்சது. அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஒதுங்கிட்டா. அப்புறம் அவள் அவள்லாம் அதை எடுத்து எங்கே இது பண்ணமோ டிஸ்போஸ் பண்ணிட்டா. அதாவது அது பாட்டுக்கு போயிடுத்து. நம்ம ஒன்றுமே பண்ணல. நம்மளாம் நகர்ந்த உடனே அந்த பாம்பு பாட்டுக்கு அது எங்கே போனோமோ அது போயிடுத்து. நம்ம அந்த வழியை மட்டும் நம்ம மாற்றிட்டு எங்களை இன்னொரு வழியாக உள்ளே கூட்டின்னு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு திரும்பி அறைக்கு வரணும் அப்படிங்கும் பொழுது அந்த கேட்டை மூடி வச்சுருந்தா. நான் அதை பார்க்கும்போதே நினச்சேன், இது கயிறு இல்லை, இது நிஜமான பாம்பு, இந்த உலகத்தில் தோன்ற இந்த நிஜமான பாம்பு அப்படின்னு இப்போ எனக்கு சொல்லித்தரார் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அந்த வாட்ச்மேன் கதவு மூடி இருக்குமா, அந்த பக்கம் போகக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணார், யோசித்தார். ஏன்னா பாம்புன்னு சொன்னால் நான் பயந்து போயிடுவேணுன்ட்டு யோசித்தேன். நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். அதனால் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை பாம்பு அந்த சின்ன பாம்பு அப்பவே ஓடித்து, அதனால தானே சொல்கிறீங்க, அதை போயிடுச்சு, நான் அந்த பக்கம்தான் என்னோடய ரூம் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு. இப்போ கூட இன்னொருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், அது நிஜமான பாம்பு தான், அது கயிறு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு பயமாக இல்லை, பகவான் என்னை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். எதுக்கு இப்போ இதை பகிர்ந்துக்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம இந்த ரஜ்ஜு சர்ப்பத்தை பற்றி பேசுகிறோம். அதாவது ரஜ்ஜு சர்ப்பம் அப்படிங்கிறது கயிறில் பாம்பு தெரியறது. எப்போ தெரியறது? மந்தமாக இருக்கும் பொழுது. இப்போ வெளிச்சமும் ரொம்ப இல்லை, இருட்டும் இல்லை, சந்தியா காலத்தில் ஒரு கயிறு 3 வளைவோட நம்ம தோட்டத்தில் இருந்ததுன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? பாம்பு அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா? பாம்பு பாம்பு பாம்புன்னு பயப்படுறோம். அப்போ உடனே நம்ம ஃபோனில் இருக்கிற அந்த டார்ச் லைட்டை அப்படி ஆன் பண்ணினோன்னா தெரிஞ்சுடுறது. என்ன தெரியுறது? அது பாம்பு இல்லை, அது கயிறு அப்படின்னு தெரிஞ்சுடுறது. அப்போது அறிவுங்கிறது வெளிச்சம், ஒளி வந்துடுத்துன்னா அறிவொளி. அதனால தான் அந்த வெளிச்சம் வந்த உடனே நமக்கு தெரிஞ்சுடுறது இல்லையா? கும்மிருட்டில் கயிறும் தெரியாது, பாம்பும் தெரியாது. வெட்ட வெளிச்சமாக இருந்ததுன்னா கயிறுங்கிறது தெரிஞ்சிடும். இல்லைனா இன்றைக்கி எனக்கு நடந்த மாதிரி அது பாம்புங்கிறதும் தெரிஞ்சிடும். கன்ஃபியூஷன் இருக்காது. அத்தியாசம் அப்படிம்போம், ஒன்று மேலே இன்னும் ஒன்று போடுறது அது இருக்காது. கயிறு மேலே நம்ம பாம்பை போட்டுக்கிற மாதிரி அந்த கற்பிதம் அது இருக்காது. அப்போது எது கற்பிதம்? இங்கே இந்த கயிறு மேலே பாம்பை போடுறது இல்லையா? சர்ப்ப ஞானம் அப்படிங்கிறது கற்பனை. நான் கற்பனை பண்ணியிருக்கேன். அப்போது அதிஷ்டானம் எது?
ரஜ்ஜு ஞானம். சர்ப்ப ஞானம் போனால் தான் எனக்கு ரஜ்ஜு ஞானம் தெரியும் இல்லையா? அந்த பாம்பு போனால் தான், அந்த லைட்டை போட்ட உடனே கயிறு எப்படி தெரியறது? பாம்பை போனதுக்கப்புறம் தான் கயிறு தெரியறது. அதே மாதிரி இந்த ஜகத்துங்கிறது நம்ம உண்மையான அந்த சத்து சித்து ஆனந்த பிரம்மத்து மேலே கற்பனையாக போட்டிருக்கோம். அப்போ அந்த ஜகத்து கற்பனைன்னு நீங்கினால் ஒழிய அதிஷ்டான ஸ்வரூபமான சத்து சித்து ஆனந்தம் நமக்கு தெரியாது. அப்போ திருஷ்யமும் திருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். திருஷ்யங்கிறது நம்ம பார்க்குறது ஜகத்து, திருக்குங்கிறது உண்மை பொருள் சத்து சித்து ஆனந்தம். அந்த ஜகத்தை நீக்கணும், அதாவது காக்னிட்டிவாக நம்ம ஜகத்தை நீக்கணும்னா அப்படியே நீக்கிறது இல்லை, காக்னிட்டிவாக அது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, தினம் காலையில் சூரியோதயம் பார்க்குறோம். கத்தால் அந்த 6 மணிக்கு தகன்னு அந்த செவ்வானம் கிழக்கு திசையில் இருக்கும் பொழுது, அந்த சூரியன் வரும் பொழுது அப்படியே மனசு ஆதித்ய ஹிருதயமாக ஜெபிச்சுண்டு அதை அப்படி ஒரு சந்தோஷப்படுறோம், அது சூரியன் உதயம் ஆயிடுத்து. அதே மாதிரி சாயந்தரம் அஸ்தமனம், சூரியன் சன்செட்டை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பீச்சுக்கு போய் சன்செட்டை பார்த்து ஃபோட்டோ எடுத்து எல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் 4ஆம் கிளாஸ்லேயே சயின்ஸ் பாடத்தில் சொல்லி கொடுத்துருக்கா. என்ன சொல்லி கொடுத்துருக்கா? சன்னு ரைஸும் ஆறதில்ல, செட்டும் ஆறதில்ல, சன்னு ஒரே இடத்துல தான் இருக்குது. அந்த சன்னுங்கிறத பூமி தான் சுற்றுறது. பூமி தன்னைத்தானே சுற்றிண்டு சூரியனையும் சுற்றும் பொழுது, ஒரு பக்கம் சூரியன் தெரியும் பொழுது அது பகல் பொழுதாக ஆறுது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால இரவு பொழுது ஆறுது. இப்போ நம்மளுக்கே தெரியும், இந்தியாவில் இருக்கும் பொழுது ஒரு பகலாக இருக்குது, ஆனால் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது அது இரவாயிடுறது. அப்போ சூரியன் எங்கேயும் போல, பூமி தான் சுற்றின்னு இருக்கு. இது சயின்ஸ் பாடம். இந்த சயின்ஸ் பாடம் நமக்கு மனசில் தெரிஞ்சுட்டாலும் சன் ரைஸ் ஆகும்போது அதை பார்த்து நம்ம எப்படி சந்தோஷப்படுறோமோ, சன்செட்டை பார்த்து எப்படி அனுபவிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஜகத்துங்கிறது பொய் மித்யா அப்படின்னு தெரிஞ்சுட்டாலும் இந்த ஜகத்தில் அப்படியே உறவாடிண்டு நம்மளோட ரோல் என்னவோ அதை ப்ளே பண்ணிட்டு, இது வெறுமை நான் பண்ணுற ரோல், ஒரு அம்மாவா, இல்லை நான் ஒரு பொண்ணா, இல்லை நான் ஒரு மனைவியா, இல்லை நம்மளோட ரோல் டாக்டரா, இல்லை வேலை செய்கிறவாளா, டீச்சரா, என்ன ரோலோ நம்மளுக்கு அந்த ரோலை நாம் ரோல் ப்ளே பண்ணிட்டு இந்த நாடக மேடையில் நடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் அது மித்யாங்கிறது எப்படி அந்த சயின்ஸ் பாடம், அறிவியல் பாடம் மனசுக்குள்ளே ஆழமாக இருக்குது. ஆனால் நம்ம ரசிக்கிறோம் சன்ரைஸையும் சன்செட்டையும். அதே மாதிரி இந்த உலகத்தை ரசிச்சுட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டு அமைதியான ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அதுதான் எப்போதும் பகவான் சொல்கிறது. இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறது இல்லை, உலகத்தில் இருந்துண்டே சகஜ சமாதியும்பா, உலகத்தில் இருந்துண்டே கண்ணை திறந்துண்டே மெடிடேஷன் பண்ணணும். அந்த நிதித்தியாசனம்ங்கிறது ஆத்மானுபாவம்ங்கிறது கண்ணை மூடிண்டா மட்டும்தான் இல்லை, கண்ணை திறந்துண்டு உலகத்தோட உரையாடும் பொழுதே நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடுத்த கேள்வி, திருஷ்யமாகிய ஜகம் எப்போது நீங்கும்? முதல்ல என்ன சொல்கிறார் அவர்? திருஷ்யமான ஜகத்தை நீ நீக்கணும் அப்படின்னு சொன்னார். நீக்கினாதான் உனக்கு ஆத்மானுபாவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அடுத்த கேள்வி, திருஷ்யமான ஜகம் எப்போது நீங்கும்? அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சர்வ அறிவிற்கும் சர்வ தொழிலுக்கும் காரணமாகிய மனம் அடங்கினால் ஜகம் மறையும். ஒரே போர்டு போட்டுட்டார். இப்போ ஜகத்தை நீ மித்யான்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் நீ எப்படி புரிஞ்சுப்ப? இங்கே தான் ரமணர் நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரார். சாஸ்திரம் உபனிஷத் விமன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா சாஸ்திரம் எல்லாத்துக்குமே நம்ம ஃபெமினைன் ஜெண்டர் தான், மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி உபனிஷத் அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும், தத் துவம் அசி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு நமக்கு குரு அவசியம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மனம்ங்கிறது அடங்கினால்
ஜகம் மறையும். மனம்ங்கிறது என்ன? சர்வ அறிவுக்கும் சர்வ தொழிலுக்கும் காரணம். அதாவது சர்வ அறிவு அப்படிங்கும் பொழுது ஞானேந்திரியம், நம்மளோட ஞானேந்திரியம் பார்த்தோம். நம்ம வந்து மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதுதான் இந்த ஐம்பொறிகள் தான் ஞானேந்திரியம். இந்த ஞானேந்திரியம் வேலை செய்யணும்னா அதுக்கு மனசு தேவையாக இருக்குது இல்லையா? திருக்குறள் சொல்கிறாரே, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அப்போது அந்த ஐம்பொறிகள் இதுதான் வந்து ஞானேந்திரியம். அதுக்கப்புறம் வந்து கர்மேந்திரியம். கர்மேந்திரியம்னா நம்மளோட கை, கால், மலவாய், அந்த அந்த ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இப்போ சொன்னாரே அவர், வாக்கு, பாணி, பாத, பாயு, உபஸ்த அப்படின்னு, அந்த 5 வேலை பண்ணணுன்னாலும் மனசு வேணும். அப்போது இந்த 2, இந்த சர்வ தொழிலுக்கும் கர்மேந்திரியத்துக்கும் சர்வ அறிவுக்கும் ஞானேந்திரியத்துக்கும் எது காரணம்? மனம். அந்த மனம் அடங்கினால் ஜகம் மறையும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜகத்தை நம்ம வந்து மித்தியான்னு புரிஞ்சுக்கணுன்னா மனசு அடங்கணும். அப்போ மனசு அடங்கணும்னா முழுக்க முழுக்க மனசில் எண்ணமே இல்லாமல் இருக்கணுமா அப்படின்னா அது முடியாது. எப்படி இப்போ சூரியன் உதயமாகிறது, நிலா வந்து ராத்திரியில் உதயமாகிறதோ அந்த மாதிரி மனசில் எண்ணங்கள்ங்கிறதும் வரும். ஆனால் அந்த எண்ணங்கள் நான் நினச்சிக்காம எண்ணங்களை வந்து அப்படியே எண்ணங்கள் வந்து வருகிறதுன்னு சொல்கிறத விட போகிறதுன்னு சொல்லலாம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலைன்னா அந்த எண்ணம் தானாக போயிடும். அந்த அகங்காரம் போய் அந்த எண்ணத்தை போய் நான் எனது அப்படின்னு பிடிச்சிக்கும் பொழுது தான் அந்த எண்ணம் நம்மளோட நிற்கும். இது எப்போ நம்மளுக்கு தெரியும்? இந்த மெடிடேஷனுக்கு உட்காண்டோன்னா அப்போ அந்த தாட்ஸ் வருது தெரியும். அதை பார்த்துட்டே இருந்தோன்னா அது அப்படியே போயிடும். அப்படி ஒரு உட்கார ஒரு 5 நிமிஷத்துலலாம் மனசு வந்து அடங்கி போயிடும். தினம் அபியாசம் பண்ண தான் இது வரும். சும்மா ஒரே நாளில் மனசு அடங்காது. ஆனால் தினம் மெடிடேஷன் பண்ணும் பொழுது அங்கே போய் அந்த எந்த இடத்துல மெடிடேஷன் பண்ணுறோமோ அந்த இடத்துல போய் உட்காண்டு தியானம் செய்ய ஆரம்பித்த உடனேயே மனசு வந்து அடங்கி போய்டுறது. அப்போது தியானத்தில் மனசு அடங்கிறது, அப்போ ஜகமும் அடங்கி போய்டுறது. ஆனால் அதை சொல்லலையே பகவான் சகஜ சமாதியாக சொல்கிறார். நீ வந்து நடமாடின்னு இருக்கும்போதே அந்த மனசை அடக்கணும். ஏன்னா அது உண்மையை புரிஞ்சுட்டேன்னா அந்த மனசு தானாக அடங்கும். மனசுங்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டேன்னா அந்த மனசை உன்னால் அடக்க முடியும். அது இப்போ அடுத்த கேள்விக்கு போகும். அந்த 8வது கேள்வியிலேருந்து நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த பகுதியை நிறைவு செய்வோம். நமோ ரமணா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.